நான் இப்போல்லாம் எதுவுமே பிளான் பண்ணுறது கிடையாது. அதுவும் குறிப்பாக வாக்கிங் ரிலேட்டடாக எந்த பிளானும் பண்ணுறதில்ல. ஏன்னா நாம் முந்தின நாளே அலாரம்லாம் வச்சு இத்தனை மணிக்கு எந்திரிச்சு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா, ஒன்று மழை வந்துடும், இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த டே ஃபுல்லாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போல்லாம் கிளைமேட் நல்லா இருக்கா, நாம் நல்லா இருக்கோமா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு நார்மலாக கிளம்பிடுறது. இன்றைக்கும் அப்படி தான். வாக்கிங் போகும்போது ஒரு கேங் வந்து ஜூம்பா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் மனசில் ஒரு பயம் என்னென்னா, ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு 9 நாள் படுத்துக்க கூடாது. பேசாமல் நம்ம வந்த வேலை வாக்கிங் போகிறது, அதை மட்டும் முடிச்சுட்டு போவோம், அதுவே நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நடக்க ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட்லி சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஹெல்த்தி 365 ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். நானும் அந்த ஆப்பில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த ஹெல்த்தி 365 ஆப்பில் தான் நிறைய ஈவெண்ட்ஸு, ப்ரோக்ராம்ஸு அண்ட் கோல்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸும் ஏஜ்டு பர்சனுமாக தான் இருப்பாங்க. அதுவும் மெயினாக அந்த 70-80 வயசில் இருக்கிறவங்கலாம் அவ்வளோ ஆக்டிவாக அதில் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பொறாமையாக இருக்கும். அட் தி சேம் டைம் இன்னொரு தாட்டும் வரும். என்னென்னா, இவங்க ஏஜ் வரும்போது நாமெல்லாம் உயிரோடு இருப்போமா, அப்படியே இருந்தால் கூட இவங்க அளவுக்கு நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு தான் தோணும்.